திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு நிறைய அடைமொழி பெயர்கள் உண்டு. அவை தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், பெருநாவலர், செந்நாப்போதர், நான்முகன், முதற்பாவலர், தேவர், மாதானுபாங்கி, நாயனார் என்பதாகும். திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. முப்பால் நூல், உலகப் பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், உத்தர வேதம் என்பதாகும். இந்த திருக்குறளில் நமக்கு தெரிஞ்சது என்ன? திருக்குறளில் மொத்தம் 1330 குறள்கள் இருக்குது. அதிகாரங்கள் 133 அதிகாரங்கள். அதில் அறத்துப்பா 380, பொருட்பா 700, காமத்துப்பா 250 குறட்பாக்களமாக அமைந்திருக்கிறது என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த திருக்குறளை பற்றி நம்ம தெரியாத விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். திருக்குறளில் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளின் பாவகை வெண்பா. திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவ். தமிழில் உள்ள 247 எழுத்துக்களில் திருக்குறளில் இடம்பெறாத எழுத்துக்கள் 37. திருக்குறளில் இடம்பெறாத பழம் நெருஞ்சிப்பழம். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ.